Welcome to this video. இன்று நான் சொல்ல இருப்பது லூக்கா 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் நிந்திக்கிறார்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், வெற்றாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்மளே நிந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நிந்திக்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ண கடவுள் என்ன சொல்றது, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இயேசு ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜெபம் பண்ண வேண்டும். அது நிந்திக்கிற மனிதர்களை கண்டு பயப்படாமல் அவர்களுக்காக எழுதி வைத்து கொள்ள, அப்படி பெயர் எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்கள். நிந்திக்கிறவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிங்க என்று சொல்வோமாக. அதே போல சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கள். உங்களுக்கு சபிக்கிறாங்க கொஞ்சம் பேர், அவர்களெல்லாம் ஆசீர்வதித்திருந்து ஆசீர்வாதமாக காட் பிளஸ்ன்னு சொல்லிடுங்க. நான் மன்னிப்போமாக. கர்த்தர் மன்னிக்க சொல்கிறார். இயேசுவானவர் மன்னிக்கும் தேவன். ஆகவே அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்வோமாக. அவரோட வசனங்களை கைக்கொள்வோமாக. அவர் சொல்வதை கேட்போமாக. நிறைய பேர் நேசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நாள் நிற்குமோன்னு தெரியாது. ஆண்டோட அன்பு தான் நல்ல நாள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க நேசிப்பாங்க, ஆனால் அவ்வளவாக நேசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆகவே நிந்திக்கிறவர்களுக்காகவும் நேசிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவர்களுக்காக படிக்காமல் அவர் பெயர் எழுதி ஜெபம் பண்ணுவோமாக. அதாவது அவர்களை ஆசீர்வதிப்போமாக. அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமீன், ஆமீன்.